வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸில் கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமான, அதாவது கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற டாபிக் கீழே வங்கியியல் அப்படின்ற சம்மந்தமான ஒன்லைனர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு கண்டினியூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 5வது பாடம் பார்க்க போகிறோம். 5வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். 1949 தான் வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் இருக்க முக்கிய அம்சங்கள், அது என்னென்ன சட்டப்பிரிவுகள்னால் அதில் இருக்குது, அதில் என்னென்ன விளக்கங்கள்லாம் இருக்குது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மத்திய கூட்டுறவு வங்கிகளும் மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளும் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படி பதிவு பெற்றுள்ளதோ மட்டுமல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு டேஸின் படி உரிமம் பெற்று வழங்கும் வங்கிகளாகும். அதாவது இது ரெண்டுமே சட்டப்படி பதிவு பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்தும் இந்த வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு இதன்படி உரிமம் பெற்றிருக்கணும். ஸோ அப்போ அந்த பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 22 படி ரிசர்வ் பேங்க்டையும் அவங்க என்ன பெற்றிருக்கணும்னா உரிமம் பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. பிரிவு 22 வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸில் வங்கியியல் என்பதற்கான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, பிரிவு 5ல் 6வது பகுதியில் வங்கியியல் சம்பந்தமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் வங்கிகள் உரிமை பெறாத நிறுவனங்கள் வங்கி என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னா பிரிவு 7. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 7 படி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் வங்கிகள் உரிமை பெறாத நிறுவனங்கள் வங்கி என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. வங்கினே ரிசர்வ் பேங்க்கிட்ட நம்ம உரிமம் வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாதுன்னா பிரிவு 8 படி. ஓகேங்களா? வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 8 படி பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது. பங்குகள், தங்கம் போன்ற பொருட்களின் வர்த்தகத்தில் ஈடுபட வங்கிகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது பிரிவு 8ல் சொல்லியிருக்காங்க. பங்குகள், தங்கம் போன்ற பொருட்களோட வர்த்தகத்தில் ஈடுபட வங்கிகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்றது பிரிவு 8. அப்போ ஒரு பேங்க்கு இந்த மாதிரி ஷேர்ஸும் கோல்டு அதுக்குள்ள மட்டும்தான், அந்த வர்த்தகத்தில் மட்டும் பேங்க் ஈடுபடலாம். மிச்சப்படி பொருட்கள் வாங்கி விற்கிறதுல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எந்த பிரிவுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு 8 படி. வங்கிகள் குறைந்தபட்சம் செலுத்தப்பட்ட பங்கு மூலதனம் 1 லட்சத்திற்கு குறையாமல் டேஸ் பிரிவின்படி இருக்க வேண்டும்னா, பங்கு மூலதனம் 1 லட்சத்துக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு பிரிவு 11ல் 1. பிரிவு 11ல் 1. வங்கிகளில் குறைந்தபட்ச ரொக்க இருப்பு, அதாவது CRR அப்படின்றது குறைந்தபட்ச ரொக்க இருப்பு வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 18. CRR பற்றி எந்த பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 18ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு வங்கியும் சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதியை வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி பராமரிக்க வேண்டும். இந்த சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது எந்த பிரிவு படி பராமரிக்கிறாங்கன்னா பிரிவு 24. ஒவ்வொரு வங்கியும் எந்தெந்த விகிதத்தில் SLR நீர்ம ஆதார விதி பராமரிக்கப்பட்டது என்ற விவரங்கள் அடங்கிய முந்தைய மாத அறிக்கை நடப்பு மாதம் டேஸ் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும்னா, அதாவது முந்தைய மாத SLR கூடிய அந்த அறிக்கையை விவரங்களை இந்த மாதம் 20க்குள்ளே சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 20ஆம் தேதிக்குள், நடப்பு மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே முந்தைய மாதத்துக்குரிய அறிக்கையை நம்ம சமர்ப்பிக்கணும். நகர கூட்டுறவு வங்கிகளை டேஸ் வங்கி ஆய்வு செய்கிறதுனா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நகர கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்கிறது. நீர்ம ஆதார நிதி பராமரிப்பதில் ஏதேனும் குறைபாடு ஏற்படின் அந்த நாளில் ஏற்பட்ட குறைபாட்டு தொகைக்கு வங்கி வட்டி விகிதத்தை விட டேஸ் சதவிகிதம் கூடுதலாக அபராதம் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னா 3%. அதாவது நீர்ம ஆதார நிதி பராமரிப்பதில் ஏதேனும் குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த நாளில் ஏற்பட்ட குறைபாட்டு தொகைக்கு வங்கி வட்டி விகிதத்தை விட 3% கூடுதலாக அபராதம் விதிக்கப்பட வேண்டும். குறைபாடு இருந்துச்சுன்னா 3% அதிகமாக அபராதம் விதிக்கணும்னு சொல்கிறாங்க.
வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் டேஸ் பிரிவின்படி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கப்படுகிறதுனா பிரிவு 21. வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் பிரிவு 21 படி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கப்படுகிறது. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி ஒவ்வொரு வங்கியும் ஆண்டு இறுதி கணக்குகளை முடித்து வைக்க வேண்டும்னா பிரிவு 29 படி 1 இயர்க்குரிய எல்லா கணக்கையுமே முடிச்சு வைக்கணும். ஓகேங்களா, ஒரு பேங்க்குன்றப்போ ஒவ்வொரு இயருமே அவங்களுடைய கணக்குகளை முடிச்சு வைக்கணும்னு சொல்கிற பிரிவு எதுனா 29. சட்டப்பிரிவு 29 படி தயாரிக்கப்பட்ட ஆண்டு இறுதி கணக்குகளை டேஸ் வங்கியும் மற்றும் டேஸ் வங்கிகளுக்கு டேஸால் தணிக்கை செய்யப்பட வேண்டும். அப்படின்னா இந்த இறுதி கணக்குகளை மத்திய கூட்டுறவு வங்கிக்கு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியும் நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பட்டய கணக்காளர்களால் தணிக்கையும் செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்கிகள் ஆண்டு இறுதி கணக்கு முடிந்து அதை தணிக்கை செய்யப்பட்ட பிறகு கணக்கு அறிக்கைகளை டேஸ் மாதங்களுக்குள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சமர்ப்பிக்கணும்னா 3 monthsக்குள்ளே RBI கிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எவ்வளோ இடைவெளி இருக்குது? 3 months, 3 மாதங்களுக்குள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட நம்ம சமர்ப்பிக்கணும். வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு டேஸின் படி வங்கிகளை ஆய்வு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா பிரிவு 35 படி ஆய்வு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய கூட்டுறவு வங்கிகளையும் மாநில கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் அதிகாரத்தை இந்திய ரிசர்வ் வங்கி நபார்டு வங்கிக்கு அளித்துள்ளது. எல்லா வங்கியுமே ரிசர்வ் பேங்க் ஆய்வு செய்யலாம். பட் இருந்தாலும் அவங்களால இந்தியாவில் இருக்க எல்லா வங்கியுமே ஒரு சேர அவங்களால ரிசர்ச் பண்ண முடியாதுன்றதுக்காக மத்திய கூட்டுறவு வங்கியையும் மாநில கூட்டுறவு வங்கிகளையும் அந்த நிர்வாகம் ஆய்வு செய்கிற அதிகாரத்தை நபார்டு வங்கிக்கு யார் கொடுத்துருக்கா? RBI கொடுத்துருக்காங்க. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி இந்திய ரிசர்வ் வங்கி மீதான கட்டளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 35A படி இந்திய ரிசர்வ் வங்கிகள் மீதான கட்டளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 35A. வங்கிகளில் இட்டு வைக்கப்படும் வைப்பீடுகளுக்கு நியமனதாரர் நாமினி நியமிக்கும் வசதி வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 45ல் ZB வரைக்கும் ZBயின் படி ஒரு நாமினி நியமிக்கும், அதாவது ஒரு நியமனதாரர் அவருடைய வைப்பீடுகளுக்கு நியமிக்கும் வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரிவு 45ல் ZB. வங்கியில் பாதுகாப்பில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர் வசதி வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 45ZCயில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வைப்பீடுகளுக்கு நியமிக்கும் வசதி 45ZB. அது மாதிரி பாதுகாப்புக்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர் வசதியை கொடுத்தது 45ZC. ஓகேங்களா, இப்போ நாம் பார்க்குற எல்லா பிரிவுகளுமே வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் தான். பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு 1 அல்லதற்கு மேற்பட்ட நியமனதாரர்கள் நியமித்திட வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 45ZEயின் படி வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பெட்டக வசதி சொல்கிறது 45ZE அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வங்கியின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என கருதுவதற்கு தகுந்த காரணங்கள் இருப்பதாக தெரியவரின் அவ்வங்கியின் வியாபாரத்தை நிறுத்தி வைக்க டேஸ் சட்டப்பிரிவின்படி இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க அதிகாரம் உண்டுனா பிரிவு 45 படி ரிசர்வ் வங்கி மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க அதிகாரம் இருக்குது. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு டேஸின் படி ஒரு வங்கிக்கு ஒரு குறைபாட்டிற்காக அபராதம் விதிப்பதற்கு முன்னர் அதற்கான காரணங்களை கேட்டு வங்கிக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும். அப்படின்னா பிரிவு 47A2. ஓகேங்களா, என்ன சட்டப்பிரிவுன்றது முக்கியம், என்ன கண்டென்ட்ன்றது முக்கியம். பிரிவு 47A2ல் ஏதாவது ஒரு குறைபாட்டுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான காரணங்களை வங்கிக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாடம் 6 பார்த்திங்கன்னா அறிவார்ந்த நெறிமுறைகள் வங்கிகள் லாபத்தில் செயல்படுதல். ஓகேங்களா, பாடம் 6 அறிவார்ந்த நெறிமுறைகளில் வங்கிகள் லாபத்தில் செயல்படுதல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். கூட்டுறவு வங்கிகளில் கடைபிடிக்க வேண்டிய அறிவார்ந்த நெறிமுறைகள் டேஸ் நாள் முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ இருந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம்னா 1/4/2010 முதல் கூட்டுறவு வங்கிகளில் கடைபிடிக்க வேண்டிய அறிவார்ந்த நெறிமுறைகள் பின்பற்றப்படுது. 1/4/2010. மத்திய கூட்டுறவு
கூட்டுறவு வங்கிகள் மாநில கூட்டுறவு தலைமை வங்கி மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் கடைபிடிப்பதற்கான அறிவார்ந்த நெறிமுறைகளை டேஸ் வங்கி அறிவுறுத்துகிறதுனா இந்திய ரிசர்வ் வங்கி. RBI தான் என்ன சொல்லுது, மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில கூட்டுறவு வங்கி தலைமை வங்கி நகர கூட்டுறவு வங்கிகள் எல்லா வங்கிகளுக்கும் தேவையான நெறிமுறைகள், அறிவு சார்ந்த நெறிமுறைகளை வழங்குவது RBI. ஓகேங்களா. இந்தியா ரிசர்வ் பேங்க்கு எப்போ இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா 1/4/2010. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை டேஸ் வழங்கியுள்ளார்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வழங்கியிருக்காரு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை கூட்டுறவு சங்கங்களோட பதிவாளர் வழங்கியுள்ளார். விவசாயம் சார்ந்த குறுகிய கால கடன் டேஸ் காலத்தில் செயல்படாத சொத்தாக மாறும்னா 2 அறுவடை பருவ காலம். 2 அறுவடை முடிஞ்சுமே நம்ம கடன் கட்டலைன்னா அந்த சொத்து, நம்ம அடமான வச்ச சொத்து செயல்படாத சொத்தாக மாறும் சொல்கிறாங்க. விவசாயம் சார்ந்த குறுகிய கால கடன் 2 அறுவடை பருவகால காலத்தில் செயல்படாத சொத்தாக மாறும். விவசாயம் சார்ந்த நீண்ட கால கடன் டேஸ் காலத்திற்கு தொடர்ந்து தவணை தவறி இருந்தால் செயல்படாத சொத்தாக மாறும்னா 1 அறுவடை காலம். குறுகிய கால கடனுக்கு 2 அறுவடை காலம் டைம் இருக்குது. ஆனால் நீண்ட கால கடனுக்கு 1 அறுவடை காலம். அதுக்குள்ளேயுமே நம்ம கட்டலை அப்படின்னா, தவணைகள் செலுத்த மறந்துட்டோம் அப்படின்னா அது செயல்படாத சொத்தாக மாறிடும் சொல்கிறாங்க. விவசாய மற்ற கடன்கள் மற்றும் அவற்றை சார்ந்த கடன்களை பொறுத்த மட்டில் டேஸ் நாட்களுக்கு தவணை தவறி இருந்தால் அவை செயல்படாத சொத்தாக மாறும் அப்படின்னா, விவசாய மற்ற கடன்களுக்கு பார்த்திங்கன்னா 90 நாட்களுக்கு நம்ம தவணை செலுத்தாமல் இருந்தால் அது செயல்படாத சொத்தாக மாறும். மிகைப்பற்று அல்லது காசு கடன் கணக்குகளை பொறுத்தவரை கடன் கணக்கு டேஸ் நாட்களுக்குள் இயங்காமல் இருந்தால் அவை செயல்படாத சொத்தாக மாறும்னா 90 நாட்கள் தான். ஓகேங்களா. காசு கடனுக்கும் 90 நாட்கள் தான், விவசாயம் அல்லாத கடனுக்கும் 90 நாட்கள் தான் டைமு. ஒரு கடன்தாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் கணக்குகள் வைத்திருந்தால் அதில் ஒரு கடன் கணக்கோ அல்லது அதில் ஒரு பகுதியோ தவணை தவறி இருப்பின் அவர் பெற்ற ஏனைய கடன்களும் செயல்படாத சொத்தாக மாறும் அப்படின்றது சரியான்னு கேட்டிருக்காங்க. சரிதான். நம்ம எவ்வளோ கடன் வாங்கினாலும் நம்ம ஏதோ ஒரு கடன் கட்டலாட்டியும் நம்ம வச்ச அந்த சொத்து செயல்படாத சொத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா கடனையுமே நம்ம கரெக்டாக ஃபில்லப் பண்ணிகிட்டே வரணும், கொடுத்துட்டே வரணும். மாற்றி அமைக்கப்பட்ட கடன்களை பொறுத்தவரை டேஸ் செய்யப்பட்ட கால அளவிற்கு பின் தவணை தவறி இருப்பின் செயல்படாத சொத்தாக மாறும்னா மறுசீரமைப்பு செய்யப்பட்ட கால அளவிற்கு பின் தவணை தவறி இருப்பின் செயல்படாத சொத்தாக மாறும். மறுசீரமைப்பு செய்யப்பட்ட கால அளவு. ஓகேங்களா. தரம் குறைந்த கடன்களுக்கு டேஸ் சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதுனா 5%. தரம் குறைந்த கடன்களுக்கு 5% ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால வைப்புகள் தேசிய சேமிப்பு பத்திரம், இந்திய விகாஸ் பத்திரம், கிஷான் விகாஸ் பத்திரம் மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம் ஆகியவற்றின் மீதான கடன்கள் முன்பணம் செயல்படா சொத்து என கருத வேண்டியது இல்லை அப்படின்றது சரிதான். ஓகேங்களா. கால வைப்பு தேசிய சேமிப்பு பத்திரம், இந்திய விகாஸ் பத்திரம், கிஷான் விகாஸ் பத்திரம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் இது மீதான கடன்கள் இல்லை முன்பணம் செயல்படாத சொத்து என கருத வேண்டியது இல்லை. ஓகேங்களா. முன்பணமோ கடனோ செயல்படாத சொத்துன்னு சொல்லி நம்ம கருத வேண்டியது கிடையாது. தங்கம் மற்றும் பிற ஆபரணங்கள் மீது வழங்கப்படும் கடன்கள் மற்றும் முன்பணம் பொறுத்தவரை அதன் தவணை தவறிய காலம் மற்றும் விவசாயம் அல்லது விவசாயமற்ற காரியங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்பதை பொறுத்து செயல்படாத சொத்தாக மாறும் அப்படின்றது சரிதான். ஓகேங்களா. பணியாளர் கடன்களை பொறுத்தவரை டேஸ் காலத்தில் செயல்படாத சொத்தாக மாறும்னா உரிய தவணை நாளில் செலுத்தப்படாவிட்டால் அது செயல்படாத சொத்தாக மாறும். இது பணியாளர் கடனில். சொத்து வகைப்பாட்டில் தரமான கடன்களுக்கு ஒதுக்கீடு செய்ய தேவையில்லை அப்படின்றது சரிதான். சொத்து வகைப்பாட்டில் தரமான கடன்களுக்குன்னு தனியாக ஒதுக்கீடு செய்ய தேவையில்லைன்றது சரியான வாக்கியம். சந்தேக கடன்களுக்கு D1 வகைக்கு டேஸ் சதவீதமும், D2 வகைக்கு டேஸ் சதவீதமும், D3 வகைக்கு டேஸ் சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சந்தேக கடன்களுக்கு D1னா 10% சதவீதம், D2னா 15%, D3னா 50% சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படுது. பிணையமில்லா கடனுக்கு டேஸ் சதவீதம் ஒதுக்கீடு தான் 100%. பிணையமில்லா கடனுக்கு 100% ஒதுக்கீடு செய்யப்படுது. தவணை தவறிய கடன்களில் சட்டப்பூர்வ நடவடிக்கை காலாவதி ஆகியிருப்பின் டேஸ் கணக்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும்னா நட்ட கணக்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஓகேங்களா.
தவணை கட்ட தவறிட்டாங்கன்னா அப்போ சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்தோம் அப்போயும் நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடன் வந்து எதுக்கு போயிடும்னா நட்ட கணக்குக்கு போயிடும். சட்டப்பூர்வ நடவடிக்கை தவணை தவறிய கடன்களில் ஆவணங்கள் காணாமல் போயிருப்பின் நட்ட கணக்கிற்கு எடுத்து செல்லணும். அதே மாதிரி அந்த சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்த ஒரு தவணை தவறிய கடனோட ஆவணங்கள் வந்து காணாமல் போனாலும் அதுவும் நட்ட கணக்கில் தான் சேரும். கடன்தாரன் மற்றும் பிணையதாரர் நொடித்து போயிருப்பின் அக்கணக்கை நட்ட கணக்கிற்கு எடுத்து செல்லணும். கொடுக்க முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கனாலும் அந்த கணக்கை வந்து நட்ட கணக்கு எடுத்து செல்லணும். கடன்தாரர் பிணையதாரர் சங்க விவகார எல்லையில் இல்லாத பட்சத்தில் அக்கணக்கை நடப்பு கணக்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஓகேங்களா. கடன் வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு, அந்த சங்கத்தோட எல்லைக்குள்ளே அவர் இல்லை அப்படின்னாலும் அந்த கணக்கு நட்ட கணக்குக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். வழங்கப்பட்ட கடன்களில் முறைகேடு நடைபெற்றதாக தெரியவரின் அக்கடனை நட்ட கணக்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஓகேங்களா. வழங்கப்பட்ட கடனில் ஏதாவது முறைகேடு இருந்தாலும் அந்த கணக்கை நம்ம நட்ட கணக்குக்கு எடுத்து செல்லணும். நெக்ஸ்ட்டு, சங்கத்தில் கையிருப்பு தொகை சரிபார்க்கும் போது கையிருப்பு தொகை குறையும் பட்சத்தில் அதற்கு முழுமையாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சங்கத்தில் வந்து கையிருப்பு தொகையை வந்து நம்ம செக் பண்ணுறப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபுல்லாக ஒதுக்கீடு செய்யணும் முழுமையாகன்னு சொல்கிறாங்க. சங்கத்தில் மார்ச் 31ஆம் தேதியன்று இந்த கிழிந்த ரூபாய் நோட்டுகள் இருந்தால் டேஸ் அளவிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும்னா அதன் மதிப்பிற்கு அளவிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நம்ம ஏப்ரலில் வந்து அவங்க கணக்கு முடிச்சிடுவாங்க பேங்க்கை பொறுத்தவரை. ஸோ அந்த மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து அவங்கக்கிட்ட இருக்க கிழிந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாமே அதன் மதிப்பிற்கு நம்ம ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்கிறாங்க. சங்கத்தில் ஒத்திசைவு செய்யப்படாமல் ஓராண்டுக்கு மேலாக நிலுவையில் உள்ள பதிவுகளுக்கு டேஸ் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும்னா முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். ஓராண்டுக்கு மேலாக நிலுவையில் இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக ஒதுக்கீடு செய்யணும். நிரந்தர வைப்புகளின் மதிப்பு அது முதிர்வடைந்த தேதியிலிருந்து 6 மாதத்திற்குள் வசூலிக்கவோ இல்லை பெறப்படவில்லை என்றாலோ அது சந்தேகத்திற்கு உரியதாக கருதப்பட்டு முழு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்றது சரிதான். ஓகேங்களா. பங்குகளை வைத்துள்ள கூட்டுறவு நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கைகள் கடந்த 3 ஆண்டுகளுக்குள் கிடைக்கவில்லை எனில் முழு தொகைக்கும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றது சரிதான். மோசடி மற்றும் கையாடல் தொடர்பாக நடந்த தேதியிலிருந்து முழு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றது சரிதான். இது ஃபுல்லாமே ஒன்லைனர்ஸ் தான். ஓகேங்களா. அதனால் அந்த லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் இருப்பு உள்ள துணிகள் ஓராண்டுக்கு கீழ் இருந்தால் வாங்கிய விலையில் மதிப்பிடலாம். ஓகேங்களா. கூட்டுறவு நிறுவனத்தில் மார்ச் 31ஆம் தேதி அன்று ஒவ்வொரு பொருளையும் என்ன சரிபார்த்து சரக்கிருப்பு குறைந்தாலோ தரம் குறைந்த சரக்கு இருந்தாலோ விற்க இயலாத சரக்கு இருந்தாலோ அவற்றிற்கு முழு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றது சரி. துணி வகைகள் 1 முதல் 2 ஆண்டுகள் இருப்பு இருந்தால் வாங்கிய விலையில் 80%, 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் இருந்தால் வாங்கிய விலையில் 50%, 3 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால் அதற்கு மதிப்பு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் தான் ஸ்டாக் இருக்குன்னா 80% வந்து நம்ம விலை போடலாம். இல்லை 2-3 months 2-3 years ஆயிடுச்சுன்னா 50% வரை விலை போடலாம். ஆனால் 3 yearsக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளரால் தொடங்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கான சொத்து வகைப்பாடு, ஒதுக்கீடுகள் மற்றும் ஏற்கக்கூடிய வருமானங்கள் ஆகியவை குறித்த அறிவார்ந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு அதனை 1/4/2010 முதல் நடைமுறைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ 1/4/2010 தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நடைமுறைகள் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கணக்குமே முடித்து அந்த 1/4 அதில் இருக்க எல்லா குறைகள் எல்லாத்தையுமே இது பண்ணி இப்போ வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க 1/4 2010. டிசிபி நேரில் தவணை தொகை செலுத்தாதது மட்டுமே தவணை தவறியதாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் என்பிஏ வந்து ஒரு குறிப்பிட்ட கடன் தவணை தவறி இருப்பின் அந்த கடன் மற்றும் கடன்தாரர் பெற்ற இதர கடன்களும் என்பிஏவாக எடுத்துக்கொள்ளப்படும். டிசிபியில் வந்து நேரில் தவணை தொகை செலுத்தாதது மட்டுமே, நேரில் வந்து நம்ம கொடுக்கலனா மட்டும் அது தவணை தவறி தான் எடுத்துக்கொள்ளும். ஆனால் என்பிஏன்றது நம்ம எந்த ஒரு கடன் தவணையை கட்ட தவறினாலும் நம்மக்கிட்ட இருக்க எல்லா கடன் தவணையுமே என்பிஏல இருக்கிற மாதிரி காட்டும்னு சொல்கிறாங்க. அப்படின்றது சரிதான். ஓகேங்களா. ஓகே, நம்ம 5, 6 2 பாடம் முடிச்சிட்டோம். 7th யூனிட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.